ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான தேங்காய்பால் சாதம் பிரியாணியோட டேஸ்ட்டில் குக்கரில் எப்படி குழையாமல் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை ஒயிட் பிரிஞ்சின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய்பால் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நார்மலான குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இந்த மாதிரி தேங்காய்பால் சாதம், பிரிஞ்சி ரைஸ் இதெல்லாம் செய்கிறப்ப நெய் சேர்த்து செஞ்சோன்னா அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற நெய் நல்லாவே உருகிடுச்சு. இதில் இப்போ நான் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அன்னாச்சிப்பூ, 2 துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, 2 மராட்டி மொக்கு, ஒரு 4 கிராம்பு, இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் இந்த வெங்காயம் வதங்குறப்ப இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நம்மளுடைய தேங்காய்பால் சாதத்துக்கு நம்ம மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்காக இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களோட காரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இது கூடவே இப்போ ஒரு சிறிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நெய்யிலேயே இது எல்லாமே ஃப்ரை ஆகும்போது ரொம்பவே மணமாக இருக்கும் தேங்காய்பால் சாதம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் நார்மலாக வீட்டில் எப்போவும் செய்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். எல்லாமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். இந்த புதினா இலையையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். 4 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை நம்ம தேங்காய் பால் தண்ணியில் டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கிட்டு சேர்த்து செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கூட இந்த அரிசியையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய்பால் சேர்க்க போகிறோம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தேங்காய்பால் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய்பால் 4 டம்ளர் வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் சாதாரண புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 2க்கு 4ங்கிற அளவில் தேங்காய்பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது மேலே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டில் இந்த தேங்காய்பால் சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லாவே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ லேசாக இதை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். என்னோடய குக்கருக்கு நான் 2 விசில் விட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய சுவையான தேங்காய்பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம தேங்காய்பாலோட அளவு வச்சதுனால ரொம்ப குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த தேங்காய்பால் சாதத்துக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் கிரேவி கூட இந்த தேங்காய்பால் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய்பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி தேங்காய்பால் சாதம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.